அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு இயல் 6இல் உள்ள கவிதை பேழை என்னும் தலைப்பில் அமைந்துள்ள சிலப்பதிகார செய்யுள் பகுதியை இப்பொழுது காணலாம். இதனுடைய முதல் பகுதியை நாம் ஏற்கனவே ஒரு காணொளியில் பார்த்துட்டோம். இது அதனுடைய தொடர்ச்சி. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த காணொளியை பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். இப்போ நாம் செய்யுளுக்குள்ளே போகலாம். நாம் பார்க்கக்கூடிய பக்க தலைப்பு என்ன அப்படின்னா, தலைக்கோல் அமைதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த தலைக்கோல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு சிறந்த ஆடல் மகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். இந்த தலைக்கோல் பட்டத்தை யார் பெற்றது அப்படின்னு சொன்னால் மாதவி அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. இந்த வினா நமக்கு லாஸ்ட் இயரில் பப்ளிக்கில் ஒரு வினாவாக கேட்டிருந்தாங்க. அதாவது தலைக்கோல் பட்டம் பெற்றவர் யார், மாதவியா கண்ணகியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. அதனால் இது முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. சரிங்களா? அப்போ தலைக்கோல் அப்படின்றது ஒரு சிறந்த ஆடல் மகளிருக்கு அளிக்கக்கூடிய ஒரு பட்டம். இந்த தலைக்கோல் எதில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 2 அரசர்கள் போர் செய்து அதில் ஒரு அரசர் வெற்றி பெறுகின்றார், இன்னொரு அரசர் போரில் தோற்று போகிறார். அப்போது அந்த தோற்று போன அரசருடைய வெண்கொற்குடை, அவருடைய குடையை கவர்ந்து அந்த குடையினுடைய காம்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தலைக்கோல் அப்படின்ற பட்டத்தை செய்கிறாங்க. அந்த தலைக்கோல் அந்த பட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய பொண்ணு முத்து அதையெல்லாம் அதில் பொருத்தி அது ஒரு சிறந்த ஒரு பட்டமாக உருவாக்கி அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிறந்த ஆடல் மகளிருக்கு கொடுப்பது வழக்கம். அதுதான் நமக்கு இங்கே தலைக்கோல் அமைதி அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. செய்யுள் பகுதியை பார்க்கலாம். பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த சீர் இயல் வெண்குடை காம்பு நனிக்கொண்டு. அதாவது பேரிசை மன்னர் அப்படின்னு சொன்னால் பெரும் புகழை உடைய மன்னன் பெயர் புறத்து எடுத்து அப்படின்னு சொன்னால் பிற அரசரோடு போர் புரிந்து வெற்றி பெற்று அந்த பிற அரசனுடைய வெண்கொற்குடையை என்ன பண்ணுறாங்க, பறித்து எடுத்து சீரியல் வெண்குடை காம்பு நனி, அந்த அழகான அந்த வெண்கொற்குடையினுடைய காம்பு நனி காம்பை கொண்டு கண் இடை நவமணி ஒழுக்கி. கண் இடை அப்படின்னா அந்த வெண்கொற்குடையினுடைய காம்பில் அங்கங்கே கணு இருக்கும். அதாவது கரும்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி கணு அங்கங்கே அந்த இடத்துல எதை பொருத்திருக்காங்கன்னா நவமணிகளை பொருத்தி மன்னிய நாவலம் புலம் தகட்டு இடைநிலம் போக்கி அப்படின்னு சொன்னால் நல்ல தூய்மை செய்யப்பட்ட மன்னியன கழுவிய அல்லது தூய்மை செய்யப்பட்ட நாவலம் புலம் அப்படின்னு சொன்னால் ஒரு வகையான பொண்ணு. அந்த பொண்ணை அந்த காம்பினுடைய இடைப்பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடைநிலம் போக்கினா இடைநிலத்தில் தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணால் அதை சுற்றி இருக்காங்க. சுற்றி காவல் வெண்குடை மன்னவன் கோவில், அதாவது அந்த சோழனுடைய அரண்மனையில் அதுக்கு பாதுகாப்பாக அதை அமைத்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? இந்திர சிறுவன் சயந்தன் ஆக. இந்திரனுடைய மகன் சயந்தனா அதை நினச்சிக்கிறாங்க. அந்த தலைக்கோலை நினைத்து அதுக்கு வழிபாடு செய்கிறாங்க. எப்படி வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வந்தனை செய்து வழிபடு தலைக்கோல் புண்ணிய நன்னீர் பொன் குடத்து ஏந்தி. அதாவது நன்னீரை ஒரு பொன் குடத்தில் எடுத்துகிட்டு மன்னிய பின்னர் அந்த தலைக்கோலை நீராட்டி கழுவுறாங்க. நீராட்டிய பின்னர் மாலை அணிந்து அதுக்கு மாலை அணிவித்து நலம் தரும் நாளில், அதாவது ஒரு நல்ல நாளில் பொலம்பூன் ஓடை, பொலம்பூன் ஓடைனா பொன்னால் செய்த அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய அரசு உவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசு உவா அப்படின்றது ஒரு பட்டத்து யானை. இந்த பட்டத்து யானை கையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பரிசினை கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ அந்த தலைக்கோலை என்ன நினைக்கிறாங்கன்னா இந்திரனுடைய மகனாக நினச்சி வந்தனை வழிபாடெல்லாம் செய்து அதுக்கு ஒரு பொன் குடத்தில் நீரை கொண்டு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நன்னீரால் அதை தூய்மைப்படுத்தி அதுக்கு ஒரு மாலை போட்டு ஒரு நல்ல நாளில் யானை கையில் கொடுக்குறாங்க. அந்த பட்டத்து யானை, அந்த நாட்டினுடைய பட்டத்து யானை கிட்ட கொடுத்து அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஊர்வலமாக கொண்டு வர சொல்கிறாங்க. சரிங்களா? அரசு உவா தடக்கையில், அரசு உவான்றது பட்டத்து யானை, பட்டத்து யானையினுடைய தடக்கை பெரிய கையில் பரிசினர் கொண்டு பரிசை கொண்டு முரசு எழுந்து இயம்ப பல் இயம் ஆர்ப்ப. அதாவது அந்த பட்டத்து யானை கையில் அந்த பரிசை கொடுத்து முரசு எழுந்து இயம்ப அப்படின்னு சொன்ன எல்லா வகையான முரசுகளும் ஒலிக்க, பல் இயம் ஆர்ப்ப அப்படின்னா இன்னிசை கருவிகள் எல்லாம் ஒலிக்க
அரைசொடு பட்ட ஐம்பெரும் குழுவும் அப்படின்னா அரசோடு இருக்கக்கூடிய 5 பெரும் குழுவும் தேர் வலம் செய்து அந்த தேரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வலம் வராங்க, சுற்றி வராங்க. சுற்றி வந்து கவிகை கொடுக்க, கவிகைனா கவிஞன், கவிஞன் கையில் கொடுக்க ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்தாங்கு. ஊர்வலம் எல்லாம் செஞ்சுட்டு வந்து அங்கே அந்த எல்லாருடைய முன்னிலையிலையும் அந்த தலைக்கோலை அங்கே வைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது மாதவியின் நாட்டியம் மங்கள பாடல். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மேடையினுடைய தன்மை, மேடையில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இயல்பின் வழா இருக்கை முறைமையின். இயல்பின் வழா அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்களுடைய இயல்புக்கு ஏற்றபடி இருக்கையில் அமர்ந்திருக்காங்க. பக்கத்தில் குயிலுவ மாக்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர்கள் நெறிப்பட நிற்கிறாங்க. அங்கே பக்கத்தில் எல்லாரும் நிற்க வழக்கால் முன் மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி. அதாவது வழக்கால மேடை மேலே வச்சு ஏறி வந்து வலது பக்கம் இருக்கக்கூடிய தூண் பக்கத்தில் நிற்கிறது தான் வழக்கம். அந்த வழக்கத்தை யார் செய்கிறது அப்படின்னா மாதவி செய்கிறாங்க. அவங்க செஞ்சு முடித்த உடனே இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த தொல்நெறி இயற்கை தோறிய மகளிரும். அதாவது இவங்க செய்து முடித்த உடனே இதே நெறி வகையால் சில பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இடத்தூண் சேர்ந்து அந்த இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண் பக்கத்தில் நிற்கிறாங்க. அடுத்தது சீர் இயல் பொழிய நீர் அல நீங்க. அதாவது சீர் இயல் அப்படின்னு சொன்னால் இங்கே எதை சொல்கிறாங்கன்னா நன்மை உண்டாகவும், நீர் அல அப்படின்னு சொன்னால் தீமை நீங்கவும் வாரம் இரண்டும் வரிசையின் பாட. வாரம் அப்படின்றது இங்கே வந்து தெய்வத்தினுடைய பாட்டை தான் வாரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரம் அப்படின்ற தெய்வ பாடலை 2 வரிசை பாடுறாங்க. பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம். அப்போ இவங்க பாடின பாடலுக்கு ஏற்றபடி அங்கு இருக்கக்கூடிய இசை கருவிகள் எல்லாம் அதற்கு நிகராக இசைக்கப்பட்டன. அந்த இசை கருவிகள் ஒலித்த முறை எப்படி இருந்தது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு மனப்பாடம். குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. அப்போது குழல் வழி நின்றது யாழ் அப்படின்னு சொன்னால் குழலினுடைய இசைக்கு ஏற்ப எது இருந்ததுன்னா யாழினுடைய இசை இருந்தது. யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே. அதே மாதிரி யாழ் வழி அப்படின்னு சொன்னால் யாழினுடைய இசைக்கு ஏற்ப தன்னுமை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா மத்தளம். அப்போது யாழின் இசைக்கு ஏற்ப எது இருந்ததுன்னா மத்தளத்தினுடைய இசை இருந்தது. அடுத்தது தன்னுமை பின்வழி நின்றது முழவே. முழவு அப்படின்றது குடமுழா. அப்போது மத்தளத்தின் ஓசைக்கு ஏற்ப எது இருந்தது அப்படின்னு சொன்னால் முழவு, அதாவது குடமுழாவினுடைய ஓசை இருந்தது. அடுத்தது முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. அப்போது முழவு அப்படின்றது குடமுழா சொல்கிறோம். குடமுழாவுக்கு நிகராக எது இசைத்தது அப்படின்னா ஆமந்திரிகை. ஆமந்திரிகை அப்படின்றது என்னென்னா ஒரு இசைக்கருவி, அதாவது இடக்கை வாத்தியம் அப்படின்னு அதுக்கு பெயர். சரிங்களா? அடுத்தது மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். பொன் இயல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தென நாட்டிய நல்நூல் நன்கு கடைபிடித்து காட்டினல் ஆதலின். அதாவது பொன் இயல் அப்படின்னு சொல்கிறது நல்ல பொலிவை உடைய பூங்கொடியை போல் யார் ஆடியது அப்படின்னு சொன்னால் மாதவி ஆடினாங்க. நாட்டிய நல்நூல் நன்கு கடைபிடித்து அப்படின்னு சொன்னால் நாட்டியத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தையும் நல்ல முறையில் கடைபிடித்தது யாருன்னா மாதவி. அப்படி கடைபிடித்து காட்டினல் ஆதலின். அப்படி கடைபிடித்து அவ நாட்டியத்தை ஆடி காட்டினல். அடுத்தது இலை பூங்கோதை இயல்பினல் வழாமை தலைக்கோல் எய்தி தலை அரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் 1000 எண் கழஞ்சு ஒரு முறையாக பெற்றனல். இலை பூங்கோதை இயல்பினல் வழாமை அப்படின்னு சொன்னால் இலை பூங்கோதை அப்படின்னு சொன்னால் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடியே வந்து நடனம் ஆடியதை போல யார் ஆடியது அப்படின்னு சொன்னால் மாதவி நடனம் ஆடுறா. அப்படி நடனம் ஆடினதுனால தலைக்கோல் எய்தி, தலைக்கோல் அப்படின்ற பட்டத்தையும் பெற்று தலை அரங்கு ஏறி அந்த மேடையில் ஏறி
தலைக்கோல் எய்தி விதிமுறை கொள்கையின், அதாவது நூலில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை சற்றும் மாறாமல் ஆடலுக்கும் பாடலுக்கும் ஏற்றபடி அவள் என்ன பண்ணியிருக்கா, நடனம் ஆடியிருக்கா. அதனால் 1000 எண் கழஞ்சு ஒரு முறையாக பெற்றனள். 1008 பொன் மாலையை அவள் என்ன பண்ணா, மன்னனிடம் இருந்து பரிசு பெற்றாள். அப்போ அவள் பெற்ற பரிசுகள் என்ன அப்படின்னு சொன்னால், 1 தலைக்கோல் பட்டம், 2வது 1008 பொன் மாலையையும் மன்னனிடம் இருந்து பரிசாக பெற்றாள். அப்போ இங்கே மாதவி நடனம் ஆடியது ஒரு பொன்னால் அணியப்பட்ட அணிகலன்களை அணிந்து ஒரு பூங்கொடியே நடனம் ஆடியது போல இருந்தது. அவள் ஆடியது நாடக இயல்பிற்கு ஏற்றபடியும் அந்த மரபிற்கு ஏற்றபடியும் விதிமுறை மாறாமல் ஆடலும் பாடலுக்கும் பொருத்தமாய் ஆடினாள். அதனால் அவள் மன்னனிடமிருந்து என்ன பண்ணா அப்படின்னா, தலைக்கோல் அப்படின்ற பட்டமும் 1008 பொன் மாலையையும் அவள் பரிசாக பெற்றாள் அப்படின்றது தான் இந்த பாடலினுடைய பொருள். நன்றி, வணக்கம்.